வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று மே 11ஆம் தேதியில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 330ஆம் ஆண்டில் பைசாண்டியம் பேரரசு பெயர் மாற்றப்பட்ட போதிலும் கான்ஸ்டாண்டினோபிள் என்ற பெயரிலேயே பெரும்பாலும் அழைக்கப்பட்டு வந்தது. கிபி 868ஆம் ஆண்டில் புத்தரின் போதனைகள் அடங்கிய டைமண்ட் சூத்ரா புத்தகம் சீனாவில் அச்சிடப்பட்டது. இதுவரை அறியப்பட்டதில் இதுவே மிக பழமையான அச்சு நூல் ஆகும். 912ஆம் ஆண்டில் அலெக்சாந்தர் பைசாந்திய பேரரசராக முடிசூடினார். 1310ஆம் ஆண்டில் பிரான்சின் 4ஆம் பிலிப் மன்னர் தேவாலய புனித வீரர்கள் 54 பேரை சமய மறுப்பிற்காக உயிருடன் எரித்தார். 1672ஆம் ஆண்டில் பிரான்சின் 14ஆம் லூயி டச்சு குடியரசை முற்றுகையிட்டார். 1745ஆம் ஆண்டில் ஆஸ்திரிய வாரிசுரிமை போரில் பிரெஞ்சு படைகள் ஆங்கிலோ டச்சு அனோவர் படைகளை தோற்கடித்தன. 1812ஆம் ஆண்டில் லண்டனில் நாடாளுமன்றத்தில் பிரதமர் ஸ்பென்சர் பெர்சிவல் ஜான் பெல்லிங்கம் என்பவனால் கொல்லப்பட்டார். 1833ஆம் ஆண்டில் பிரித்தானியாவின் லேடி ஆஃப் த லேக் பயணிகள் படகு நியூ பவுண்ட்லாந்து தீவுக்கு அருகில் பனிமலை ஒன்றின் மீது மோதி மூழ்கியதில் 265 பேர் உயிர் இழந்தனர். 1846ஆம் ஆண்டில் மெக்சிகோ அமெரிக்க போரில் அமெரிக்க அரசு தலைவர் ஜேம்ஸ் பாக் மெக்சிகோ மீது போரை அறிவித்தார். 1857ஆம் ஆண்டில் இந்தியாவில் சிப்பாய் கிளர்ச்சி என அழைக்கப்பட்ட சுதந்திர போராட்டத்தில் இந்திய புரட்சியாளர்கள் டில்லியை பிரித்தானியர்களிடம் இருந்து கைப்பற்றினர். 1858ஆம் ஆண்டில் மினசோட்டா அமெரிக்காவின் 32வது மாநிலமாக சேர்த்து கொள்ளப்பட்டது. 1891ஆம் ஆண்டில் ஜப்பானில் பயணம் மேற்கொண்டிருந்த ரஷ்ய இளவரசர் நிக்கோலஸ் ஜப்பானிய காவல்துறையினரின் வாழ்வீச்சில் இருந்து தப்பினார். 1905ஆம் ஆண்டில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பிரவுனியன் இயக்கம் பற்றிய தனது கோட்பாட்டு விளக்கத்தை வெளியிட்டார். 1924ஆம் ஆண்டில் மெர்சிடஸ் பென்ஸ் நிறுவனம் காட்லிப் டைம்லர், கார்ல் பென்ஸ் ஆகியோரினால் ஆரம்பிக்கப்பட்டது. 1943ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் அமெரிக்க படைகள் அலூசியன் தீவுகளின் அட்டு தீவை கைப்பற்றின. 1945ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ஒகினாவா கரையில் அமெரிக்க வானூர்தி தாங்கி கப்பல் மீது ஜப்பானிய இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட தற்கொலை தாக்குதலில் 346 பேர் கொல்லப்பட்டனர். 1949ஆம் ஆண்டில் சியாம் நாடு தாய்லாந்து என 2வது தடவையாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1953ஆம் ஆண்டில் டெக்சாஸில் இடம்பெற்ற சூறாவளியில் 114 பேர் உயிர் இழந்தனர். 1960ஆம் ஆண்டில் முதல் முறையாக கருத்தடை மாத்திரை அறிமுகம் ஆனது. 1972ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்கா அணுகுண்டு சோதனையை நெவாடாவில் நடத்தியது. 1985ஆம் ஆண்டில் இங்கிலாந்தில் கால்பந்தாட்ட போட்டி ஒன்றில் அதன் அரங்கில் இடம்பெற்ற தீயினால்
56 பார்வையாளர்கள் உயிர் இழந்தனர். 1995ஆம் ஆண்டில் 170 நாடுகள் அணுக்கரு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தத்தில் கையொப்பம் இட்டன. 1996ஆம் ஆண்டில் மியாமியில் இருந்து புறப்பட்ட விமானம் தீப்பிடித்து வீழ்ந்ததில் அனைத்து 110 பயணிகளும் உயிர் இழந்தனர். 1997ஆம் ஆண்டில் ஐபிஎம்மின் ஆள் நீல கணினி முதலாக கேரி காஸ்பரோவை சதுரங்க ஆட்டத்தில் தோற்கடித்தது. 1998ஆம் ஆண்டு இந்தியா பொக்ரானில் 3 அணு சோதனைகளை தொடர்ந்து நடத்தியது. 2011ஆம் ஆண்டில் ஸ்பானியாவில் லோர்கா என்ற நகரில் இடம்பெற்ற 5.1 அளவு நிலநடுக்கத்தில் 9 பேர் உயிர் இழந்தனர். 2013ஆம் ஆண்டில் துருக்கியில் இடம்பெற்ற குண்டு தாக்குதலில் 52 பேர் கொல்லப்பட்டனர். 2014ஆம் ஆண்டில் காங்கோ மக்களாட்சி குடியரசு கின்சாசா நகரில் கால்பந்து விளையாட்டு அரங்கில் இடம்பெற்ற நெரிசலில் 15 பேர் உயிர் இழந்தனர். மேலும் மே 11ஆம் நாளானது இந்தியாவில் தேசிய தொழில்நுட்ப தினமாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.